Welcome to Guru Niti episode 2. Yes, this is the place where we get to speak to the coaches in and out, inside their heart, inside their mind, whatever they're thinking about. This Velamal Yuva Kabaddi series 2024, which is happening between the TN clubs. Fabulous place to be talking to. And today we have one coach who's had a lovely journey with Yuva Kabaddi series, I should say, especially with the strong, rampaging Tuskers, as I call them, Palani Tuskers. Yes, Tivakaran is the man who actually started off coaching the Palani Tuskers in the Mysuru leg in that Chamati Vihar Indoor Stadium. But now here he is. Vanakkam Tivakaran. Vanakkam. Vaanga. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். பட் இந்த ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்க ஹேர் ஸ்டைல் பத்தி பேசியே ஆகணும். அந்த தலைமுடி வந்து கனமா வந்திருக்கு. போன தடவை உங்களை பார்த்தப்போ ஒரு வேண்டுதலுக்கோ எதுக்கோ ஒரு மொட்டை போட்டிருந்தீங்க. ஆமா ஆமா கண்டிப்பா சார். இப்போ நல்ல யூத்தா தெரியுறீங்க. இல்ல அதிகமா ஹேர் வச்சு யங்கா தெரியும் சார். நீங்க லைக் பாருங்க, போன வாட்டி பார்க்கும்போது இந்த வாட்டி ரொம்ப யங்கா தெரியுங்க. அதனாலதான் நானும் நானா? கொஞ்சம் யங்கா நன்றி. மாறலாங்க. பசங்க சொல்லிட்டே இருக்காங்க, டே ஒரு சேவிங்க போடு அப்படின்ட்டு. தாதா இப்ப கிளம்ப போறோம், உங்ககிட்ட பேசிட்டு ஒரு சேவிங்க போட்டு வர போறேன். ஏன்னா நீங்க வந்து கண்டிப்பா எனக்கு காம்படிஷன் தரீங்க போல, எங்க தெரியுது இல்ல. கண்டிப்பா செம்மையா இருக்கு. சோ அந்த பிரான்ச்சைசியோடைய அந்த கடுமையெல்லாம் முடிச்சுட்டு, ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க வந்து பெங்கால் அணியோட இருந்தீங்க. அது முடிச்சுட்டு உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு திவாகரன்? ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு வேலம்மாள் யுவா கபடி சீரீஸ் தமிழ்நாடுக்குள்ளவே நடக்கிற ஒரு சீரீஸ் பத்தி எப்படி தெரிய வந்துச்சு? எப்ப தெரிய வந்துச்சு? இது லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி கிளப் மேட்சஸ் இது மாதிரி வள தர போறாங்க. நாங்க இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. யுவா கபடி பெரிய சீரீஸ், அந்த சீரீஸ்ல இருந்தா ப்ரோ கபடிக்கு பிளேயர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுல இருந்து 20 பேர் தான் விளையாட முடியுது ஒரு சீசனுக்கு. அப்படி ஆமா. இருக்கும்போது பரவாயில்ல, 16 டீம் வருது. 16 டீமுக்கு 20 பேர், 160 பிளேயர் விளையாடுறாங்க. இதுல ஒரு 100 பிளேயர்ஸ் நல்லாவே ஒரு அவங்களோட ஸ்கில் என்ன, அவங்க பொட்டன்ஷியல் என்னங்கிறது இந்த மேட்ச் எடுக்கிறத பார்க்க முடியுது. அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு ஒரு டவுட்டா தான் இருந்துச்சு. அப்போ திடீர்னு 1 மந்த் பிஃபோர் இது மாதிரி கண்டிப்பா தமிழ்நாட்டில் தான் நடக்க போகுது, இது மாதிரி தமிழ்நாட்டு டீம் தான் செலக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லும்போது என்ன அகாடமி, இது பேசிக்கலி ஒரு அத்லெட்டிக் அகாடமி. ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து கபடிக்காக பிளேயர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல கபடி பிளேயர்ஸ் நிறைய வளர்ந்து வராங்க. ஒன் ஆஃப் இது சேரன் காலேஜ் பிளேயர்ஸ் டீம், மோஸ்ட்லி நம்ம டீம்ல இருக்க பிளேயர்ஸ் வந்து சேரன் காலேஜ் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. அதனால ம். அவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். அப்படிங்கும்போது நான் வந்து எம்கேட் வந்து கரூர் காலேஜில் பிசிக்கல் எஜுகேஷன் படிச்சிருந்தேன். இதுல ஒரு நல்ல கான்டாக்ட் கிடைச்சிச்சு. இந்த மாதிரி நீங்க டீமை லீட் பண்ணுங்க, கோச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு அப்ரோச் இருந்துச்சு. இது எனக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இதை ஒரு நல்ல சான்ஸா எடுத்துக்கிட்டு நானும் அப்ரோச் பண்ணேன். சார் கோச்சா வரேன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி வந்ததுதான் இந்த சார் இருக்கேன். அருமை, அருமை. இல்ல நீங்க சொன்னீங்க ஒரு அத்லெட்டிக் கிளப் அப்படின்ட்டு சொன்னீங்க. ஒரு வருஷமா தான் கபடியோட பயிற்சி போயிட்டு இருக்கு என்ன அகாடமி அப்படின்ட்டு கேள்விப்பட்டோம். ஒரு வருஷத்துக்குள்ள இவ்ளோ ஒரு முன்னேற்றம் எப்படி அந்த அகாடமில இருந்து? கண்டிப்பா இது பேசிக்கா சொன்னேன். அவரு என்ஏ அகாடமி நல்லு அண்ணாவிங்கிற பேர்ல தான் ஸ்டார்ட் பண்ணது. நல்லு அண்ணாவிங்கிறவர் வந்து இன்டர்நேஷனல் அத்லெட்டர் அவரு. அவரோட பிரதர் வந்து நம்ம சேது ராமன். அவர் வந்து ம். கபடியில ஒன் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டி ஃபார் த அமெச்சூர் கபடி அசோசியேஷன் இன் தமிழ்நாடு. அவரு ஓகே. இந்த மாதிரி கபடி இன்ட்ரெஸ்ட், கரூர்ல வந்து கபடியை நம்ம அதிகமாக டெவலப் பண்ணோம் அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது மாதிரி மேட்சஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நான் ஓரளவுக்கு வெளியே தெரியணும்னு நினைக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் டீமா கொண்டு வந்து மேட்சஸ் விளையாட வைக்கிறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சேரன் காலேஜ் ஒரு டீம் இருக்கு, அவங்களையும் நம்மளும் மிங்கிள் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவோம், ஒரு ப்ரோ கபடி இந்த மாதிரி கொண்டு போகணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அவங்க கொண்டு வந்தது தான் இந்த லீக் கொண்டு வந்தது என்ன அகாடமி. கரெக்ட். இல்ல இப்ப நீங்க கரூர்ன்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து அதிகமான போட்டி வந்து கோவையில இருந்தும், இல்ல மதுரையில இருந்தும் பசங்க அதிகமா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது இல்லன்னா நம்ம கரூர் பசங்க வந்து கோவைக்கோ இல்ல மதுரைக்கோ போய் விளையாட வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையை வந்து இங்க என்ஐ அகாடமி உடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க இப்போ? கண்டிப்பா கண்டிப்பா சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தா இந்த யுவா கபடி வந்துச்சு, ப்ரோ கபடிக்கு அப்புறம் யுவா கபடி வந்துச்சு. கபடி அதாவது ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸுக்கு மத்தியில் கபடி வந்து நல்ல ஃபேமிலியர் ஆச்சு. அப்படிங்கும்போது இப்போ இந்த கிளப் டீம் எடுத்துங்க, 8 to 16 டீம் இருக்காங்க. 16 டீம் போது ஓரளவுக்கு தமிழ்நாடே கவர் பண்ணிட்டாங்க அவங்க. கண்டிப்பா. இப்போ அந்த சர்க்கிள் இப்போ என்ஐ அகாடமி கரூர்னா மோஸ்ட்லி திருச்சி, ஈரோடு, கரூர், நாமக்கல்,
இந்த மாதிரி ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கவர் பண்ணி வந்துருச்சு. இப்போ மற்ற சேலம் எடுத்துங்க, சேலம், இந்த சேலம், கோயம்புத்தூர், அந்த மாதிரி ஒவ்வொரு சர்க்கிள்லையும் கவர் பண்ணிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான். செம்ம செம்ம. ஸோ நான் வந்து நீங்க என்ன சொன்னீங்களா அப்படின்றது வந்து நம்ம ஆங்கில நேயர்களுக்கும் வந்து நான் வந்து மொழி மாற்றம் செஞ்சிடறேன். ஸோ தட் இஸ் வாட் திவாகரன் இஸ் ட்ரைங் டு சே, வேர் NA Academy is just started off to coach or rather train the kabaddi players just from past 1 year, and within that 1 year players from Karur have especially emerged off with the Cheran College players playing up in NA Academy, and now there is such a sort of situation where they don't have to go to either Coimbatore or either Madurai to play kabaddi, where Karur itself has now become another hub for kabaddi via NA Academy. So that's brilliant. So அடுத்து வந்து இப்போ அந்த மேட்ச் பத்தி நம்ம பேசிடலாம். ஒண்ணு வந்து உங்ககிட்ட தன்சேகர் இருக்காப்ல, அப்புறம் தினேஷ்குமார் கிருஷ்ணமூர்த்தி, ரெண்டு பேரும் வந்து யுவா கபடியை வந்து அரைச்சு குடிச்சவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப விளையாட்டானுங்க, எல்லாம் பார்த்துருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா வேற பிளேயர்ஸ் இவங்களோட விளையாடுற அந்த ஒரு சூழ்நிலையில அவங்க மனநிலை எப்படி இருக்கு? ஏன்னா அவங்கள வந்து ஒரு சீனியரா பாக்குறாங்களா, அண்ணனா பாக்குறாங்களா, இல்ல தன்சேகருக்கு அந்த மனநிலை இருக்கா? வேற ஒரு பிளேயர்ஸுக்கும் வந்து தாங்க பிடிச்சி அவங்களுக்கும் வந்து ஒரு பயிற்சி கொடுக்குற மாதிரி ஒரு மனநிலை இருக்கா? எப்படி இருக்கு? நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி அதிகமான பிளேயர் ஒரே காலேஜ் பிளேயரா இருக்காங்க. யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ் ரெண்டே இதுதான். அப்படிங்கும்போது அவங்க மோஸ்ட்லி பிரதர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒரே ஏஜ் கேட்டகரியில இருக்காங்க. இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா தினேஷ், நீங்க சொன்ன மாதிரி தனசேகர், இவங்கெல்லாம் வந்து அதிக மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எல்லாருமே மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. இந்த மாதிரி இவங்க மாதிரி பெரிய பெரிய லீக், இந்த ஆல் இண்டியா டோர்னமெண்ட், யூனிவர்சிட்டி கேம்ஸ், இந்த மாதிரி விளையாண்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நான் பசங்கள்ட்டே சொல்றது அதுதான். நீங்க சொல்ற மாதிரி தனசேகர், தினேஷ் அண்ட் ஜெகன் 3 ரைடர், டேவிட் ஒன் மோர் ரைடர் வெளியே சப்ஸ்டியூட்ல இருக்காங்க. இது வந்து பெரிய லீக். மேக்சிமம் எங்களுக்கு 21 மேட்சஸ் இருக்கு எங்களுக்கு. இதே நான் தனசேகர், தினேஷ் 2 பேர்த்த மட்டுமே நான் வச்சு ஒரு விளையாடும் போது எல்லா மேட்சும் என்னால் ரிசல்ட் கொடுக்க முடியாது. இப்போ தனசேகர் என்ன பண்ணணும், மற்றவங்களே என்கரேஜ் பண்ணணும். ஜெகனா இருக்கட்டும், தினேஷையா இருக்கட்டும், டேவிட்டா இருக்கட்டும், அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுவோம். இல்லாட்டி இந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்லேயே தனசேகர்னாலவே ஒரு 10 பாயிண்ட், ஒரு மேட்சுக்கு 10 பாயிண்ட் எடுத்திருக்க முடியும். இப்போ லாஸ்ட் 3 மேட்ச் விளாண்டுருக்கோம், 2 மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். அது முக்கியமான காரணம் எங்கள் டீம் ஒர்க் தான். தனசேகரோட ரைடிங் பாயிண்ட்ஸ் இருக்கட்டும், நம்ம டீமோட டிஃபென்ஸாக இருக்கட்டும், அதுதான். தனசேகர் மட்டும் தனியாக ஆடாமல் நம்ம டீமாக ஆடவும் எங்களுக்கு இது ஒரு 2 மேட்ச் நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சுன்னு நாங்க நம்புறோம். கரெக்ட். பட் அவரோட மனநிலை அப்படி இருக்கா? அதாவது என்னன்னா இவங்க எல்லாம் ரொம்ப இளமையான ஒரு விளையாட்டு வீரர்கள். சோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் நீங்க தான் கொண்டு வரணும். அந்த யோசனை, மனநிலை அப்படின்றது வந்து நீங்க தான் கொண்டு வரணும் வெளியில இருந்து. ஆனா ஒரு பிளேயருக்கு இல்ல நான் தான் விளையாடணும் அப்படின்ட்டு அதிகமா இருக்கும். சோ தன்சேகருக்கு அந்த மனநிலை, அதோட சேர்த்து அவரோட சும எவ்வளவு இருக்கு, அதாவது அந்த ஒர்க் லோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவருக்கே அதிகமான ரேடு அடிக்கிறதுக்கோ பாயிண்ட் அடிக்கிறதுக்கோ எங்கேயோ ஒரு சின்ன தாக்கம் இருக்கா, இல்ல அவரு அதை பண்ணிருக்காரா? நீங்க பண்ணணும்னு சொல்றீங்க, அது நல்ல விஷயம் தான். ஆனா தன்சேகர் இறங்கி செய்யறாரா? இப்ப ஜெகனுக்காகட்டும் இல்ல தினேஷ்காகட்டும் அவரு வந்து அந்த ஸ்பேஸ கொடுக்குறாரா? கண்டிப்பா. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன சொல்றது, கோச் என்ன பேசுறதுல அண்ணன் தான், ஒரு பிரதரா தான் பேசுவாங்க. ஆனா நான் வந்து நானே ஆடுறேன், நம்ம மோஸ்ட் பாயிண்ட் நான் எடுக்க ட்ரை பண்றேன், நம்ம டீம் லீட் பண்ணணும்னா நிறைய ரைட் பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்ல அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. இல்ல நான் புரிய வச்சேன், நான் அவன்கிட்ட 20 மேட்ச் இருக்கு தானே, சரி 20 மேட்சுமே உன்னால மட்டுமே ஸ்கோர் பண்ணி டீம் வின் பண்ண முடியாது, மற்றவங்கள சப்போர்ட் பண்ணணும், நீயும் விளையாடணும், மற்றவங்களையும் சப்போர்ட் பண்ணணும். அதனால மற்ற 2 பேத்துக்கு நீங்க அந்த அட்வான்டேஜ் கொடு, கொஞ்சம் நீங்க அந்த ஐடியாவை சொல்லு, அந்த டாக்டிக்ஸ் என்னங்கிறது அவங்க புரிய வை, அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும், அவங்களும் அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் டீமை நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு கஷ்டப்பட்டேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இல்ல நான் ஆழமா அதை கொஞ்சம் நோண்டி கேட்டேன் போல. ஏன்னா ஒரு பிளேயருக்கு அந்த மனநிலை எளிபா வராது. இது வந்து இயல்பா, ஆமா இயல்பா வந்து என்னன்னா அவங்க வந்து நான் தான் விளையாடணும் அதிகமா இருக்கும். வேறவங்களை விளையாட வைக்கிறது உங்ககிட்ட இருந்து தான் வரணும். எஸ், நீங்க வந்து அதை கரெக்டா அவர்கிட்ட பேசியிருக்கீங்க. பட் அதோட சேர்த்து இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அவருடைய அந்த ஒரு அருமையான ஒரு மூலதனம் என்னன்னா, அந்த 2 பேர் இருக்கிற நேரத்துல வந்து ஆல் அவுட் போட்டாரு சூப்பர் டேக்கிள் நேரத்துல. ஆனா அதையும் கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் உங்களை வந்து நோண்டி கேட்க போறேன். அந்த மேட்ச்ல கற்பகம்னுடைய மேட்ச்ல
அங்க கண்டிப்பா. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த 6 பாயிண்ட் நீங்க விட்டு ஆ. குடுத்துட்டீங்க. அங்கதான் எங்கேயோ மேட்ச் போச்சு. ரொம்ப டைட்டான ஒரு மேட்ச். ஆல் அவுட் ம். தன்சேகர் போட்டாப்ல. ஆனா ஆ. கஜேந்திரமூர்த்திய வந்து நீங்க தடுக்காம கோட்ட விட்டீங்களா? எங்கேயாவது ஒரு 6 பாயிண்ட்ட? அது அது என்ன சொல்லணும்னா, அது மேட்சோட லாஸ்ட் ரைட். ஆமா. அப்படிங்கும்போது கற்பகம் ஒரு பாயிண்ட் லீட்ல இருந்தாங்க. இன்கேஸ் அந்த டேக்கிள் ஆயிருந்தா மேட்ச் டை. ம். 2 டீமுக்குமே 3 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். ம். ஆனா நாங்க அன்எக்ஸ்பெக்டடா நாங்க எதிர்பார்த்தது நடக்கல. ஆனா நடக்கலைனாலும் மேக்ஸிமம் 1 ஆர் 2 பாயிண்ட் போகும். அப்படிதான் அ. எதிர்பார்த்தோம். அந்த லோனா வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இல்ல அதுதான் எனக்கு எங்களுக்கு திவாகரன பத்தி ரொம்ப தெரியும். ஆனா ஆ. அந்த சூழ்நிலைக்கு அப்புறம் ஆ. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பேச்சுவார்த்தைகள் என்ன நடந்திருக்கும்? அது நமக்கு தேவை. அது உங்க வாயில இருந்தே கேட்கணும். ஏன்னா அந்த பாயிண்ட் போனப்போ கொஞ்சம் ஆ. வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா அப்புறம் போய் பிளேயர்ஸ்ட்ட என்ன பேசுனீங்க? கண்டிப்பா. நான் நம்ம மைக்கு குடுத்துட்டு ரூம் போறதுக்குள்ளே பசங்களுக்குள்ள சின்ன சின்ன சவுண்ட். நீ அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்க கூடாது. நீ பிடிச்சிருக்க கூடாது. மேட்ச் மேட்ச் ஓவர் அவ்வளவுதான். இந்த மேட்சோட முடியுது. ஆமா, இது லீக் ஜஸ்ட் ஆமா. லீக் மேட்ச் அவ்வளவுதான். இது இல்லன்னா அடுத்த மேட்ச் விளையாட போறோம். அந்த மாரி நீங்க ஒருத்தர் இது மோட்டிவேட் பண்ணிக்கங்க. ஒருத்தர் ஹேண்ட் ஷேக் ம். பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. என்னென்ன அதாவது நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம கிட்ட என்ன மைனஸ் இருக்கு அத மட்டும் நீங்க பாருங்க. மத்தவங்க மைனஸ் பண்ணியிருந்தாலும் அவன்ட்ட என்ன பிளஸ் இருக்கோ அத பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணனால தான் எங்களால அடுத்த மேட்ச் வின் பண்ண முடிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன் நான். சோ இந்த ஒரு தோல்வி, அந்த கற்பகமோட தோல்வி வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல எங்கேயோ உங்களை வந்து 4வது இடத்துல கொண்டாந்து வந்து நிறுத்தியிருக்கு. 2 மேட்ச் அருமையா ஜெயிச்சீங்க. அந்த ஒரு ஆ, 4வது பொசிஷன் அப்படின்றத விட வேல்ஸ் கிட்ட நீங்க வந்து அருமையா ஜெயிச்சீங்க. கண்டிப்பா. நான் அதுல தான் வந்து நேர்கள் வர்ணனை பெட்டியில நான் தான் இருந்தேன். நான் தெளிவா சொல்ட்டேன் ம், உங்களுடைய திட்டத்த பத்தி. என்ன அப்டின்னா, ம், போனஸ கட் பண்றாரு திவாகர்ன்னு. 5 ம், பிளேயர வச்சு விளையாடிட்டு இருக்காரு. ஒரு ம். கிட்டத்தட்ட ஒரு 10, 12 நிமிஷம் செகண்ட் ஹாஃப்ல வந்து நீங்க 5 பிளேயருக்கு அதிகமா விளையாடவே இல்ல. போனஸ் கட் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு தான் பாயிண்ட் தேவை. ரேட் பாயிண்ட் அவங்களுக்கு தான் தேவையில்ல. தேவை அப்டின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா. அதான் திட்டமா? இல்ல அதுக்கு மேல வேற ஏதாவது இருக்கா? கண்டிப்பா. நீங்க ஒரு 70% சொல்ட்டீங்க. அவ்வளவுதான். என்னன்னா, அ. அவங்கள்ட்ட வந்து ஆமா. எங்க எங்க ரைடிங் ஸ்குவாட விட அவங்க ரைடிங் ஸ்குவாட் நல்லாவே இருக்கு. என்ன ஒரு கரெக்ட். எங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எங்களுக்கு டிஃபென்ஸ் நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் யங் யங் பிளேயர்ஸா இருந்தாலும் டிஃபென்ஸ் நல்லாவே இருக்கு. இப்ப ம். சதீஷா இருக்கட்டும், பசுபதியா இருக்கட்டும், அமரா இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களுக்கு பாயிண்ட் தேவையில்லைங்கிற சிச்சுவேஷன்ல ஒரு 70% தான் ட்ரை பண்ணுவாங்க. கரெக்ட். அப்படிங்கும்போது அந்த பிரஷர் வந்து நம்ம டிஃபெண்டருக்கு தான் இருக்கும். இதுவே நாங்க ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ்க்குள்ள லீட்ல இருந்தோம்னா, பாயிண்ட் வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு தான் தேவை. தேவைங்கிற பட்சத்துல சதீஷா இருக்கட்டும், பசுபதியா இருக்கட்டும், வசந்தா இருக்கட்டும், அவங்க வந்து 100% நம்ம கிட்ட ட்ரை பண்ணுவாங்க. அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அவங்கள டேக்கிள் பண்ணணுங்கிறது தான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி. 100% அது சக்சஸ் ஆச்சுங்கிறது தான் அதனால தான் வின் பண்ணோம் நாங்க. Super. So the two matches that was very tight and close for NA Academy was one, the loss against Karpagam and the victory against Wales. That's what I'm trying to summarize here. The loss against Wales was that one error where they gave away 6 points for Gajendra Murthy. And after that, yeah, what Divakaran said was, okay, forget it. The match is over. Yes, now you need to understand what are the positives. Just focus on your positives. And especially against Wales, he absolutely nailed it on its head, keeping the defense under 5 and keeping the bonus out of contention, because Paspati and Satish Kannan will come in only when there is a need of points. If there is no need of points, Wales will not go for the rate points at all. So on that situation, on that particular day, Wales needed points, and that's why Divakaran kept the defense of 5, keeping the bonus off, and that's why they won against Wales. So that's the அதுதான் நான் சுருக்கமா வந்து 2 மேட்சும் சேர்த்து சொல்லிட்டேன். சோ அந்த மாதிரி கண்டிப்பா. ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. சூப்பர். சோ திவாகரன், இப்போ இந்த பூஸ்டர் ரவுண்ட் பத்தி கொஞ்சம் நம்ம பேசுவோம். ஏன்னா இது கண்டிப்பா. வந்து முதல் முறையா ரொம்ப வந்து ஒரு சவாலுக்கு வந்து ஒரு 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 அணியை வந்து மிகப்பெரிய சவாலை எதிர்க்க வைக்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியா நம்ம போட்டிருக்கோம், ஒரு ஃபார்மேட்டா போட்டிருக்கோம். என்னன்னா, கண்டிப்பா. நீங்க முதல் 4 இடத்துல இருந்தா பூஸ்டர் ரவுண்டுக்கு கண்டிப்பா போவீங்க. ஆனா கண்டிப்பா. உங்களுடைய அட்வான்டேஜ் ஒரே அட்வான்டேஜ் தான் என்னைய பொறுத்த வரைக்கும். என்னன்னா நீங்க வந்து கடைசி 4 பேர், அதுவும் பூல் பீல இருக்கிற கடைசி 4 பேரோட விளையாடுவீங்க. சார். கரெக்ட். சரிங்களா? அது வந்து கொஞ்சம் எளிதான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க நீங்க வலிமையான அணி. நீங்க வந்து கான்ஃபிடன்ஸ்லயும் சரி, நம்பிக்கையிலயும் சரி, கோஆர்டினேஷன்லயும் சரி, கம்மியா இருக்கிற அணியோட வந்து விளையாடுறீங்க. சரியா? அது கண்டிப்பா. ஒத்துக்கலாம். ஆனா இங்க எனக்கு உங்களுடைய திட்டத்த பத்தி நான் கண்டிப்பா இங்க தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா. திட்டன் மன்னன் நீங்க வந்து ஆக்சுவலா எல்லாமே திட்டம் வந்து அதிகம்.
அப்படின்னு போடுவீங்க திவாகரன். ஆமா. இங்க ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? ஏன் இத பத்தி கேட்கிறேன் அப்படின்னா, ம். நீங்க ஜெயிச்சா அந்த அணியோட அந்த மேட்ச்ல எவ்வளவு பாயிண்ட் இருக்கோ அதுக்கு உண்டான பாயிண்ட் மட்டும் தான் நீங்க வந்து எடுத்துட்டு போவீங்க. ஆனா தோத்துட்டா ஒருவேளை அந்த அணிகளோட அதாவது பூல் பி ஒரு கால் நீங்க வந்து தோத்தா அப்படின்னு நினைச்சுப்போம். தோக்க வேணாம். ஆ. பட் ஒரு கால் தோத்துட்டா அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டர் பாயிண்ட் ஒண்ணு கிடைக்கும். அப்புறம் நீங்க வந்து அந்த மேட்ச தோத்ததுனால உங்களுடைய ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிற எண்கள்ல இருந்து எண்கள் குறைக்கப்படும். சோ கண்டிப்பா, கண்டிப்பா. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்காக தான் நான் இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது சைக்காலஜிக்கலா இப்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பசங்கள. நீங்க இப்போ வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். நாட் ஒன்லி தனசேகர், தட் தினேஷ், இன்னொரு சீக்ரெட் வெப்பன் குகன் இருக்காரு. இன்னும் 2 மேட்சஸ்ல கண்டிப்பா வருவாரு. அவர வந்து நாங்க இந்த மாரி ஆ இப்ப செகண்ட் லீக்குக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆ ஓகே. எங்களுக்கு இதுல பிளஸ் இருக்கு. பிளஸ் இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா ம். நாங்க எல்லா மேட்சும் வின் பண்ண ட்ரை பண்ணுவோம். லூஸ் இல்ல பண்ணதுல அது ஒரு எங்கேயாவது தாட் இல்ல. இல்ல எங்கேயாவது நான் 5வது இடத்துல இருந்தாலே போதும் அப்படின்ற யோசனை ஏதாவது ஓடிட்டு இருக்கா மனசுல? திவாகரனோட இல்ல அது மனசுல? இல்ல எதுவுமே நம்ம கையில இல்ல. சொல்லிருங்க. ஓப்பனா சொல்லிருங்க. பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம பி போல சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அ, டீம்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஏ போல எல்லா டீமுமே நல்ல டீம். இது கூட நல்லா ம். ஒரு ஒரு ரிசல்ட் குடுத்தோம், நல்லா விளையாண்டோம்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் நிறையவே கிடைக்கும். அப்படிங்கும்போது பி ம். போல்ல நம்ம மேல இருந்தாலும் சரி, கீழ இருந்தாலும் சரி, நாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நல்ல ஒரு ரிசல்ட்ட குடுக்க முடியும்னு நான் நம்புறேன். சூப்பர். சோ டாப் 4ல முடிக்கணும் அப்படின்ட்டு தான் இப்போ இப்ப இருக்கிற ஒரு எண்ணம் அப்படிதானா? உறுதியான எண்ணம் அதானா? கண்டிப்பா, கண்டிப்பா. டாப் 4ல தான் முடிக்கும். சரி, கண்டிப்பா. ஓகே. சோ அடுத்து வந்து உங்களுடைய பிரச்சனைகள் பத்தி கொஞ்சம் பேசிறலாம். என்ஐ அகாடமில நான் பார்த்த அளவுக்கு, அதாவது வெளியில இருந்து பார்த்த அளவுக்கு, அப்ப ஆமா நீங்க ஒரு சொன்னீங்க ஒரு ரகசியமான ஒரு அஸ்திரம் இருக்கு நம்மகிட்ட குகன் அப்படின்ட்டு. அவங்கள நம்ம பார்த்த பிறகு அவர பத்தி அப்புறம் பேசலாம். ஆனா கண்டிப்பா. இப்போதைக்கு ஒரு 3 ரைடரோட குறை இருக்கு திவாகரன் உங்க அணியில. ஆ கரெக்ட்டா? கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ நாங்க வந்து தேர்ட் தேர்ட் ரைடர யூஸ் பண்றதுக்கு நம்ம அதான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட்டு நம்ம டாப் 4க்குள்ள வரணும். அப்ப என்ன பண்ணுவோம்? மேட்சஸ வின் பண்ணணும். அதே ம். சமயம் கான்ஃபிடன்ஸ பில்ட் பண்ணணும். அதனால ம். நாங்க தேர்ட் ரைடர பத்தி யோசிக்கல. இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்திருப்பீங்க. வேல்ஸ் கூட வெறும் 2 ரைடர வச்சு தான் நாங்க கரெக்ட். மேட்சே முடிச்சோம். ஏன்னா எனக்கு எங்க டிஃபென்ஸோட ஆ டிஃபென்ஸ்ல இருக்கு. டிஃபென்ஸ் ரைட் கார்னரான கௌதமா இருக்கட்டும், லெஃப்ட் கார்னர் தீபக்கா இருக்கட்டும், ரைட் கவர் அருண், ஆ கார்த்திக் இவங்களோட காம்பினேஷன் எனக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்ட குடுக்குது. அப்படிங்கும்போது நம்ம 2 ரைடர வச்சே பண்ணுவோம். ஏன்னா ஆப்போனன்ட் எடுத்தீங்கன்னா, வேல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 4 டிஃபெண்டருமே நல்ல ஸ்ட்ராங் டிஃபெண்டர். 3 ரைடராலும் கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியல. இப்போ 3 ம். ரைடர் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆ நீங்க ஃபர்ஸ்ட்ல சொன்னீங்கல்ல, தனசேகர் அதிக ரைடு ஆடணும். அதே மாரி தான் தினேஷ். கரெக்ட். தினேஷும் நான் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. தினேஷா ஆமா. இருக்கட்டும், தனசேகரா இருக்கட்டும், மிட் லைன்ல இருந்து பறந்து கண்ண மூடி நம்மகிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றதுக்குள்ள ரைடு. அவங்கள புடிச்சு வைக்கிறதே போயிட்டு ரொம்ப இருப்பாங்க. கஷ்டமா இருக்கும். ஆமா. அப்ப ஜெகன் 3 பேத்தையும் என்னால வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களுக்கு இது ஈவனா இது ஒரு டீம் ஒர்க். டீமா பண்ணா மட்டும் தான் கண்டிப்பா இது பண்ண முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரவும் தான் நம்ம பாயிண்ட் ஆஃப்லயும் வரணும். ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கோம், ஒரு மேட்ச் லூஸ் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பா இந்த மேட்ச் வின் பண்ணணும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிஃபெண்டர உள்ள வச்சு, ஒரு ரைடர வெளிய கொண்டு வந்து டீம கண்ட்ரோல் ஸ்லோ பண்ண முடிஞ்சுச்சு எங்களால. கரெக்ட், கரெக்ட். சோ தொழில் தொழில் பொறுப்ப வந்து நீங்க நீங்க சரிபாதியா பிரிச்சு குடுக்க இன்னும் முயற்சி பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது ரேடிங் கண்டிப்பா. உடைய தொழில் பொறுப்ப இல்லீங்களா? கண்டிப்பா சார். சரி, சரி. அது அது வெற்றிகரமா முடிங்க. ஆனா டிஃபென்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. மணிகண்டன் அடிபட்டாப்ல. சோ ஆ. அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபெண்டர் உங்களுக்கு. அவருடைய நிலைமை என்ன இருக்கு? அவர கழுத்துக்கிட்ட ஏதோ அடி ஆ அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். சும்மா எப்படி இருக்காரு இப்போ? ஷோல்டர்ல சின்ன ஒரு ஷேக் தான் ஆகுது. கண்டிப்பா அ இது கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச் வந்துருவாரு. ஒரு இப்போ லெஃப்ட் கவர்ல நமக்கு ஆல்ரெடி கார்த்திக் அது நல்ல ஒரு ஸ்கில் உள்ள டிஃபெண்டர் அவரு. நல்லா டேஷ் பண்ணக்கூடியவரு. டீம் கண்ட்ரோல் மெயினா டீம் நல்லா கண்ட்ரோல் பண்ணுவாரு. நம்ம இப்போ செகண்டரியா தான் இருக்காரு மணி. அதனால கார்த்திக்கை யூஸ் பண்ணுவோம். அடுத்தடுத்த மேட்ச் மணியை யூஸ் பண்ணுவோம். சூப்பர். சோ சோ மணிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. சோ வந்துருவாரு. இல்ல கண்டிப்பா.
அருமை, அருமை. சோ இப்போ இப்போ அந்த 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 பாயிண்ட்ஸ் டேபிள்ல உங்களுடைய அந்த ஒரு பொசிஷன பத்தி, அந்த ஸ்தானத்த பத்தி பேசணும் அப்டின்னா, அதான் 4வது இடமா, 3வது இடமா, 5வது இடமா அப்டின்றது வந்து ரொம்ப ரொம்ப கூர்மையா கணிக்கப்படும். போக போக ஒரு ஒரு மேட்சஸ்ல. ஆனா ஒரு மேட்ச வந்து திவாகரனோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்கும்? ரொம்ப ஒரு ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அதாவது 2 பாயிண்ட் வித்தியாசம், இல்ல 3 பாயிண்ட் வித்தியாசம். கடைசி 2 நிமிஷம் இருக்கு, 3 நிமிஷம் இருக்கு அப்டின்னா, நீங்க அடிச்சு புடிச்சு ஜெயிக்க தான் அங்க பாப்பீங்களா? இல்ல நான் வந்து டை அடிச்சு 3 பாயிண்ட் வந்தா போதும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குமா? எப்படி இருக்கும் திவாகர்? ஓ! நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னு நினைப்பேன். நம்ம எந்த அளவுக்கு ரிலாக்ஸா இருக்கணுமோ, அந்த அளவுக்கு ஓ இருக்கணும். அதே மாரி அ, எல்லா மேட்சுமே வின் பண்ண மட்டும் தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வின் ஓகே. பண்ணணும். முடியாத பட்சத்துல ட்ரை பண்ணணும். ஏன்னா இது லீக் மேட்ச் நீங்க சொல்ற மாரி ட்ரை பண்ண யோசிக்கலாம். நம்ம ட்ரை பண்ணணும்னு யோசிக்கும்போது நம்ம கான்ஃபிடன்ட் லெவல் கண்டிப்பா கம்மியா தான் ஆகும். அதுல ஏதோ ஒரு விதத்துல அத பாதிக்கலாம். அது லூஸ் ஆவறதுக்கு சான்ஸ் இருக்கு. வின் பண்ணணுங்கிறது என்னோட தாட் என்ன வின் பண்ணணும்னு தான் நினைப்பேன் நான் கண்டிப்பா. சூப்பர்ப், சூப்பர்ப். சோ, ஒண்ணு ஜெகன்ன வந்து நீங்க ஒரு 3வது ரைடரா அங்க களத்துல இறக்குறதுக்கான ஒரு பயிற்சிகள் தேவை, முயற்சிகள் தேவை, ஒண்ணு. கண்டிப்பா. இன்னொன்னு வந்து தினேஷுக்கு அவருடைய அந்த உயரம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால போனஸ் போட முடியல. சோ, இந்த கண்டிப்பா. ஒரு பிரச்சனையும் இருக்கு. இத ஆமா. நீங்க வந்து எப்படி சரி பண்ண பாத்துட்டு இருக்கீங்க? அந்த பிராக்டிஸ்லாம் அத என்கிட்ட பிகாஸ் ஏன்னா நான் ஏன் இத கேட்கிறேன் அப்படின்னா, பழனி டஸ்கர்ஸ்ல தினேஷ் விளையாடுற நேரத்துல, தினேஷ்குமார் கிருஷ்ணமூர்த்தி விளையாடுற நேரத்துல, அவர் வந்து ஒரு 4வது ரைடரோ இல்ல 3வது ரைடரோ தான். சரிங்களா? ஏன்னா நம்மட்ட அந்த அப்போ வந்து சுதாகர் இருந்தாப்ல, இல்ல ஜெயசூர்யா ம். இருந்தாப்ல, அவங்க போனஸ் போட்டுட்டே இருப்பாங்க. எப்பயோ பாயிண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். பள்ளி கண்டிப்பா. டஸ்கர்ஸ பொறுத்தவரைக்கும். ஆனா என்ஐ அகாடமிய பொறுத்தவரைக்கும், இப்ப நீங்க வந்து தினேஷ்குமார் கிருஷ்ணமூர்த்திய 2வது ரைடரா தான் பாக்குறீங்க. தன்சேகருக்கு சப்போர்ட்டா தான் கண்டிப்பா. பாக்குறீங்க. போனஸ்ன்றது வந்து தினேஷுக்கு பாவம் வரல. அது நம்ம வந்து வரல. ஒத்துக்கணும் கண்டிப்பா. இல்லீங்களா? அவரோட உயர குறைவினால தான் வரல. நான் வந்து ஆ. திறமை இல்லன்னு சொல்ல வரல. தப்பா நினைக்க ம். வேணாம். உயரம் குறைவால வந்து போனஸ் போட முடியல. அதுக்காக ஏதாவது வந்து சிறப்பான ஒரு முயற்சிகள் போயிட்டு இருக்கா பிராக்டிஸ் செஷன்ல? இல்ல. நான் இந்த ஷார்ட் பீரியட்ல அவங்களோட கேம் ம். ஸ்டைல நம்மளால மாத்த முடியாது. அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு, அவங்கள்ட்ட என்ன அட்வான்டேஜோ அததான் பண்ண முடியும். ஆ இப்ப நீங்க சொல்றீங்க, தினேஷ் செகண்ட் ரைடரா பார்க்குறீங்க. நான் ம். இப்ப கண்டிப்பா நான் அப்படி பார்க்கல. எனக்கு எல்லாமே ஈவனான ரைடர். அந்த சிச்சுவேஷன், ஓகே. அந்த டீமோட டிஃபென்ஸ் லெவல பொறுத்து தான் இப்போ ம். நல்ல லெஃப்ட் கவர் இருக்கும்போது, ஆ அதிகமா ரைட் ரைடர நம்ம யூஸ் பண்ண போறோம். ம். ரைட் டிஃபெண்டர் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது லெஃப்ட் கவர யூஸ் பண்ண போறோம். அப்படிங்கும்போது ம். எல்லாத்தையும் நம்ம ஈவனா தான் வச்சிருக்கோம். தினேஷ பொறுத்தவரையும் இன்னும் அவன் ஃபார்முக்கு வரல. அவனோட கேம இன்னும் விளையாடல. கண்டிப்பா நீங்க இந்த லீக் முடியறதுக்குள்ள அவன் ஒரு பெஸ்ட் ரைடரா இருப்பான். எல்லாத்துக்கும் தெரியும். லீக்ல இந்த ரவுண்ட் முடியறதுக்குள்ளன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. பூஸ்டர் ரவுண்ட் நான் போறதுக்குள்ள. ரைடர்ஸ் டேபிள்லயே சொல்றேன். ஒரு பெஸ்ட் ரைடரா வருவான்னு. சூப்பர், சூப்பர், சூப்பர். அருமை. இன்னும் அதிகமா உங்ககிட்ட பேசணும். ஆனா நேரம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. அடுத்த ரவுண்ட் கண்டிப்பா உங்ககிட்ட பேசுவோம். ஆனா இந்த ஒரு பேச்சுவார்த்தைய வந்து கொஞ்சம் நகைச்சுவையா முடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம் எப்பவுமே. சோ கண்டிப்பா. எல்லாம் பேசியிருக்கோம். மேட்ச் பத்தி, கேம பத்தி, ஸ்ட்ராட்டஜிய பத்தி. ஆனா இப்ப வந்து நான் ஒரு 2, 3 சூழ்நிலை உங்ககிட்ட சொல்லுவேன். டக்குன்னு யாரு மனசுல படுறாங்களோ அந்த பேர வந்து நீங்க ஓப்பனா சொல்லணும். சரிங்களா? ம். கண்டிப்பா. யோசிக்கிறதெல்லாம் இங்க வந்து நடுக்காது திவாகரன். திட்டம்லாம் இங்க போடுற மாரியே இல்ல. நீங்க கோச் பெஞ்ச்ல வந்து போடலாம். என் நண்பனா சரி. இங்க பேசுறீங்க. சோ ஓப்பனா நீங்க பேசணும். கண்டிப்பா. சரிங்களா? கண்டிப்பா. ஒண்ணு நம்ம அணியில வந்து என்ஐ அகாடமில யாரு அதிகமா வந்து நேரத்த கண்ணாடி முன்னாடி செலவழிப்பாங்க? அது தினேஷே சொல்லலாம். அவனே ரசிச்சுப்பான். அ கண்டிப்பா. சூப்பர். எப்படி அனில் கபூர் மாதிரி நான் வந்து இப்படி இருக்கேன்லாம் பண்ருப்பாரா முன்னாடி? உனக்கு என்ன அந்த மீசையே இருக்காது. அந்த மீசையே தடவிட்டு இருப்பான். அதான் எனக்கு ஒரு இதா இருக்கும். So we are just trying to say who is that one person or one player who spends most of the time in front of the mirror. So that is Dinesh Kumar Krishnamurthy. அடிக்கடி அந்த ஹேர் ஸ்டைல் வேற மாத்திட்டே இருப்பாரு இல்ல? வேற ஏதோ ஒரு ம். கோடு இருக்கும் இருக்கும். 2, கண்டிப்பா. 3 இடத்துல இல்ல? சூப்பர், சூப்பர். சோ இருக்கட்டும். நல்லதுதான். இன்னொன்னு வந்து அ அதிகமா இந்த தொலைபேசியில வந்து நேரத்த வீணாக்குறது யாரு? ஓ! கண்டிப்பா சொன்னா நம்ம யங் டிஃபெண்டர் திவாகரன விட்டு. ஐயய்யோ! ரைட் கார்னர் கௌதம் தான். அ, நான் யங் பிளேயர், நல்ல அ. டிஃபெண்டர். இப்ப இங்க ஃபோன் யூஸ் பண்ண முடியாம பரிதவிச்சுட்டு இருக்கான். அவன என்ன கண்ட்ரோல் பண்றதே முடியல. ஏசியு ஏசியு பொறுப்பாளருங்க கிட்ட வந்து கொஞ்சம் பேசி போன வாங்கி கொடுங்களேன். நீங்க தான் போய் போட்டா. கண்டிப்பா, கண்டிப்பா. நானும் அது ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அவன அப்படி சொல்லி தான் லாஸ்ட் மேட்ச் 5 டேக்கிள் பாயிண்ட் பண்ண சொல்லி, "நீ நல்லா விளையாடு. கண்டிப்பா உனக்கு இது ஃபோன் வாங்கி தரேன் நானு."
உனக்கு Wow. ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியாவது உன்னை நான் பேச வைக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிதான் அவனை ஆட வச்சுக்கிட்டு Sema, இருக்காங்க. Sema. Wow. You know what? You know what? Our Gautam, the right corner, is one guy who always spends a lot of time in the phone. So what Divakaran, see, that's what I said. He's a master strategist. So he's a one coach that I have seen that who thinks a lot. So what he has told to Dinesh is to Gautam, in fact, is if you perform well today, if you get a high five, I'll speak to the anti-corruption unit and get your mobile phone for at least what? அரை மணி நேரம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்களா போட்டோம்? அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்களா? ஆமா 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 சார். சூப்பர் சூப்பர். பட் கொடுத்தீங்களா இல்லையா? வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? இல்ல வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுவேன் ட்ரை பண்ண. இன்னைக்கு மேட்ச் இருக்கு, ஒரே மேட்ச் இல்ல இல்ல, இன்னைக்கு மேட்ச் இருக்கு, வாங்கி கொடுத்துட்டு அடுத்த மேட்ச் இருக்குல்ல. ஆமா, சூப்பர் சூப்பர். அருமை திவாகரன், ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்ககிட்ட பேசி. சோ இதே மாதிரி கண்டிப்பா என்ஐ அகாடமி தொடர்ந்து வந்து அந்த அந்த வெற்றி பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கட்டும். அப்புறம் கடைசியா வந்து நம்ம இது பத்தி பேசி ஆகணும். நம்ம சூலையம் ராஜா அவர்கள் பத்தி ஒரு 2 வார்த்தை பேசிட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பா சார். நம்ம கபடிக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா பார்த்துட்டீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுக்கும் இன்சூரன்ஸ் அது ரொம்ப மெயின் சார். இப்போ நம்ம இது கபடி ஒரு பாடி கான்டாக்டிங் கேம். மோஸ்ட் எல்லாருக்கும் என்ன ஃபிட்னஸ் லெவல் இருந்தாலும் இன்ஜுரிங்கிறது அன்பார்ச்சுனேட் நடக்கிறது தான். அந்த இன்ஜுரியில இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இப்போ யாருமே ஒரு ரிச்சஸ்ட் பர்சன்லாம் சொல்ல முடியாது. கபடி விளையாடுறவங்க ரொம்ப போர் பீப்புள்ஸ் தான் நிறைய அதிகமாக விளையாடுறாங்க. அவங்களோட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் லெவலில் சப்போர்ட் யாரும் கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம தமிழ்நாடு அமைச்சர் கபடி அசோசியேஷனும் சரி, இவாவும் சரி சேர்ந்து பிளேயர் எல்லாத்துக்கும் 1.5 lakhs வந்து ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல சப்போஸ் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் தலைவர் ஒரு சோலை ராஜா சார் வந்து இது மாதிரி நீங்க என்ன அப்ரோச் பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது மாதிரி நிறைய கபடி வீரர் எல்லாத்துக்கும் பண்ணணும். இது நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. இதுவரை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். இது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க கபடி பிளேயர் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பா கண்டிப்பா. பிளேயருங்களை வந்து நல்லா பார்த்துட்டு இருக்காரு. அதே அளவுல வந்து பயிற்சியாளர்களையும் அப்புறம் நேர்கள் வர்ணனையாளர்களையும் எப்படி நல்லா பார்த்துக்கிட்டோம்னு வேண்டிக்கலாம். நம்ம எல்லாமே கவர் ஆயிடும் சார். அதுல எல்லாமே கவர் ஆயிடும். ஆமா, பிளேயர்ஸ் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம். கண்டிப்பா நம்ம பிளேயர்ஸ் தான் சார். சீக்கிரம் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு லீக் வைக்கட்டும் சார். நம்ம எல்லாரும் சரி இங்கேயே பேச்சுவார்த்தையை நம்ம முடிச்சுப்போம். இந்த லீக் பத்தி எல்லாம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நன்றி திவாகரன். ஆல் தி வெரி பெஸ்ட் முன்னாடி வர மேட்சஸ்க்கு. நன்றி நன்றி. So well, that is what it is. That's the Guru Niti episode 2 that was with Divakaran. Hope you guys enjoyed it, and we will be coming out with more and more talks like this with other coaches. Stay tuned with Guru Niti and Yuva Kabaddi series as well. This is Vellamal Yuva Kabaddi series for the Tamil Nadu clubs 2024.